பாலில் கலப்படம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக உதவி செய்யக்கூடிய கருவி இது. அதே மாதிரி யூரியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொருள் இது. இது போன்ற பொதுவான விஷயங்கள் பற்றியுமே நமக்கும் தெரியாது. அந்த வகையில் பாலில் கலப்படம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பால்மணி பயன்படுத்தப்படுது. யூரியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் தான் நைட்ரஜன். அதே மாதிரி புவியியலின் தந்தை என வர்ணிக்கப்படுபவர் தான் தொலமி. இயற்பியலின் தந்தையாக வர்ணிக்கப்படுபவர் நியூட்டன். ஒருவருடைய வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறது ஹார்மோன்கள். இந்த உலகத்துல தாவர உண்ணிகளுக்கு உதாரணம் காட்டணும் அப்படின்னு சொன்னா யானைகளை சொல்லலாமா? அதே மாதிரி ஊனுண்ணிகளுக்கு உதாரணம் காட்டணும் அப்படின்னா சிங்கங்களை குறிப்பிடலாமா? அனைத்து உண்ணிகளை உதாரணம் காட்டணும் அப்படின்னா மனிதர்களை குறிப்பிடலாமா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தேசிய கொடியை கொண்ட நாடாக டென்மார்க் இருக்குது. அந்த வகையில அனிச்சன் அப்படிங்கிற ஒரு பூவை முகர்ந்து பார்த்தாலே அது வாடி போயிரும்னு சொல்லப்படுது. இந்த உலகத்துல வானிலை ஆராய்ச்சி மையங்கள் மட்டுமே 12,500 இருக்குதாம். காகிதம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மரம் தான் யூக்கலிப்ஸ் தான். அதே மாதிரி சிந்து சமவெளியில வாழ்ந்த மக்களுக்கு அறியப்படாத ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னா அந்த விலங்கு தான் குதிரைகளாம்.